அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 10,000 வேர்ல்டு எபிசோட் 413, 414 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் என்னடா அவன் இந்த உலகத்தோடைய ட்ரெஷர்லாம் பயன்படுத்துகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தானுங்கல்ல. இப்போது அங்கேருந்து தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆஹா ஆளை விட்டுறான்னு சொல்லிட்டு இவன் விட்டுருவானா என்ன, வளைச்சு பிடிச்சிட்றான் எல்லாரையுமே. இப்போது அவனுங்க கெஞ்ச ஆரம்பிக்கிறானுங்க, தயவு செஞ்சு எங்கள் மேலே கருணை காட்டுங்க அப்படிங்கிறாங்க. கருணையும் காட்ட முடியாது, கருணை கிழங்கு கொடுக்க முடியாதான்னு சொல்லிட்டு கொண்டு போட்டான் அவன். அடுத்து அந்த பொண்ணோடைய அப்பங்காரன் அவனுமே என் மேலே கருணை காட்டுங்க அப்படிங்கிறான். அவன்கிட்ட ஒரு குடுவை இருக்குங்க, அதை மட்டும் எடுத்துக்கிட்டான். இந்த குடுவைக்குள்ளே தான் ஒரு ஜேட் டிஸ்க் இருக்கான். அதை வச்சு தான் இவங்க போக வேண்டிய இடத்துக்கு போக முடியும். அதை எடுத்துக்கிட்டு அவன் பாட்டு கிளம்பி போயிட்டான். இந்த ஆள் பார்க்குறான், நல்ல வேலை போயிட்டான்டா. ஐயோ, ஆனால் 2 பொண்ணுங்க மாட்டிக்கிட்டு இருக்காங்களே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்றான். இப்போது வேலைக்காரங்களாம் ஓடி வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு போர்ட்டல் ஒன்று ஓப்பன் ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க. அவனுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரில. நம்ம எல்லாருமே கிளம்பி த கிரேட் ஸ்பிரிச்சுவல் ஏப் வேர்ல்டுக்கு போகிறோம் அப்படிங்கிறான். இவன் மட்டும் போலங்க, மொத்த கிளானையும் அங்கேருந்து கூப்பிட்டு போயிட்டான். இவன் என்ன பண்ணுறான், நம்ம ஹீரோ அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான், உங்கள் கிளானை அந்த டார்க்னஸ் கிளான் ரொம்ப காலமாக சப்ரஸ் பண்ணி வச்சுருந்தாங்க இல்லையா, அதனால தான் நாங்கள் நடிக்க வேண்டியதாக போச்சு அப்படிங்கிறான். என்னது இதெல்லாம் நடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறா. இவங்க இதை பண்ணலை அப்படின்னா இவங்களுக்கு தான் மிகப்பெரிய பிரச்சனை ஆகிடும். ஐயோ, இருந்தாலும் ஒருத்தன் செத்து போயிட்டானே, அவனுங்க சும்மா விட மாட்டானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்கள் அப்பாவுக்கு ஆல்ரெடி நான் மெசேஜ் அனுப்பிச்சிட்டேன், அவங்கெல்லாம் கிளம்பி அந்த ஏப் வேர்ல்டுக்கு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு அவளுக்கு ஆச்சரியம். இவன் என்ன சொல்கிறான், எனக்கும் அவருக்கும் கொஞ்சம் கனெக்ஷன் இருக்குது, ஸோ அதை யூஸ் பண்ணி உங்கள் ஆட்கள் அங்கே அனுப்பிச்சி வச்சிருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறான். இவங்களும் யோசிக்கிறாங்க, ஆமாம் அந்த இடத்துக்கு எவனும் போய் வாலாட்ட மாட்டான், ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரி எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்டால் வேற எங்கே, கயாட்டிக் கேட் தான் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கத்தில் அந்த ஹெவன்லி க்ரோ கிளான் இருக்குல்ல, அதை காட்டுறாங்க. ஒருத்தன் மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ தான் அவனுக்கு தெரியுது, ஐயோ போனவன் இறந்து போயிட்டானே அப்படிங்கிற மாதிரி தெரியுது. யாரா அவனை கொன்னான்னு சொல்லிட்டு சார் செக் பண்ணி பார்க்குறாரு. அப்போ இவனுக்குமே அதிர்ச்சி, என்னடா அவன் நம்ம உலகத்தோடைய ட்ரெஷர்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே வேலைக்கு ஆகாது, நம்ம ஆன்செஸ்டரை கூப்பிட வேண்டியதான்னு சொல்லிட்டு அவனுடைய ஆன்செஸ்டரை அங்கே வர வைக்கிறான். அந்த மனுஷன் என்ன கேட்குறான், என்னடா அந்த உலகத்துடைய யங் மாஸ்டர் பிடிச்சாச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இவன் என்ன சொல்கிறான், இல்லைங்க பிளான் ஃபெயில் ஆகிடுச்சு அப்படிங்கிறான். என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்டால், அவன் இந்த உலகத்துடைய ட்ரெஷரெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கான், எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, நீங்களே பாருங்கள் அப்படின்னோடனே இவர் ட்ராக் பண்ணி பார்க்குறாரு. ட்ராக் பண்ணி பார்த்தா தான் தெரியுது, இவனுக்கும் அந்த கிரேட் ஏப்புக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிறத மனுஷன் பார்க்குறான். என்னடா அந்த கிரேட் சேஜுக்கும் இவனுக்கும் கனெக்ஷன் இருக்கா, இதை அவனுங்க என்கிட்ட சொல்லவே இல்லையே, நமக்கு ஆப்பு வைக்க பார்க்குறானுங்களா, இதுக்கு மேலே நம்ம இதில் தலையிட முடியாது, நம்ம ஏற்கனவே நிறைய பண்ணிட்டோம், எல்டர்ஸ் உள்ளுக்குள்ளே வர வேண்டிய டைம் ஆகிடுச்சு அப்படிங்கிறான். இந்த கும்பல் தான் இவன் சொன்ன எல்டர்ஸ் போல தெரியுது. அவங்க கேட்குறானுங்க, எதுக்கு எங்களை சம்மன் பண்ண, அதெல்லாம் சரி விஷயம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறானுங்க. இந்த மனுஷன் எல்லாத்தையும் ஓட்டி காட்டுறான். பார்த்துட்டு அவனுங்களே அதிர்ந்து போகிறாங்க. என்னது கிரேட் சேஜா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறானுங்க. அதான் இந்த ஆள் கேட்குறான், ஏயா அந்த யங் எம்பரரும் கிரேட் சேஜும் க்ளோஸ்ன்னு சொல்லிட்டு ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை, எங்களை பயன்படுத்தலான்னு பார்க்குறான்னு சொல்லிட்டு எல்லாம் எகிர ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா நம்ம ஏப்புக்கும் அடிபட்டு இருந்துச்சு போல, ஆனால் இப்போது லெவல் 6 ஃபேர் எம்பரர் லெவலுக்கு வந்தாச்சு. அதனால் இதை பார்த்த உடனே எல்லாருமே பயப்படுறானுங்க. அதோடைய பவர் ரொம்ப அதிகம் இல்லை. ஆனால் அங்கே ஒருத்தர் இருக்காங்க, பார்க்கறதுக்கு ஹீமேன் படம் வில்லன் மாதிரியா இருக்கிறான். அவன் என்ன சொல்கிறான், இந்த விஷயம் எனக்குமே தெரியாது அப்படிங்கிறான். அது எப்படிப்பா உனக்கு தெரியாமல் இருக்கும், இந்த 2 யூனிவர்ஸில் நடக்கிற விஷயம் உனக்கு தான் நல்லா தெரியும், உனக்கே எப்படி தெரியாதுங்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறானுங்க. மொத்தத்தில் நாங்கள் இருக்கிற பவருக்கு அவங்ககிட்ட போய் சண்டைலாம் போட முடியாது, கிரேட் சேஜ் பயங்கர பவர்ஃபுல்லு, எங்களை ஆளை விடுறான்னு சொல்லிட்டு 3 பேரும் வெளிநடப்பு செய்கிறாங்க. ஆனால் இவன் என்ன தெரியுமா சொல்கிறான், உங்களுக்குலாம் தெரியாத ஒரு விஷயம் இருக்குது, அவங்ககிட்ட கிரியேஷன் ஜேடிஸ் மட்டும் இல்லை, அந்த கேஸ் டிராகனும் அவங்ககிட்ட தான் சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னோடனே 3 பேரும் மறுபடியும் உட்காந்துட்டானுங்க. அப்படியா, அப்போ டிராகன் இப்போ என்ன லெவலில் இருக்குது அப்படின்னு கேட்குறான். எனக்கு தெரிஞ்ச அந்த டிராகன் எம்பரர் லெவலுக்கு கீழே இறங்கிடுச்சு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதாவது அந்த டிராகனுக்கு ஒரு எதிரி இருக்கான் போல தெரியுது, பரம எதிரி, அவனை நான் கீழே கொண்டு வர போகிறேன், அதனால் அதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க, நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறான். மொத்தத்தில் என்னென்ன பேசணுமோ பேசி இவங்க மண்டையை கழுவி ஒத்துக்க வச்சுட்டான் இவன். இன்னொரு பக்கத்தில் இவங்க எல்லாருமே அந்த கயாட்டிக் கேட்டை நோக்கி போய்கிட்டு இருக்காங்கல்ல. எதுக்காக போகிறாங்க, கிரியேஷன் அப்படிங்கிறத விட்னஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக தான். இந்த ஒரு சீன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 1000 வருஷத்துக்கும் நடக்குமா. அதை பார்த்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்மளால் போக முடியும். இப்போது இவங்க போய்கிட்டே இருக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, உள்ளுக்குள்ளே போகிறதெல்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாது, அதுவும் வெளியாட்கள் போனாங்க அப்படின்னா அங்கே இருக்க லாஸு கடுமையாக தாக்குமா. அந்த கயாட்டிக் எனர்ஜியோடைய ப்ரொடெக்ஷன் இருந்தால் மட்டும்தான் உள்ளுக்குள்ளே போக முடியுமா. அவங்க என்ன சொல்கிறாங்க, 100ல் ஒருத்தன் மட்டும்தான் இப்போதைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக உள்ளுக்குள்ளே போய்கிட்டு இருக்கான், ஸோ அது ரொம்பவுமே ஆபத்தான பகுதி, ஜாக்கிரதையா இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ பார்க்குறான், ஓ அப்படியா செய்தி, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. நம்ம டிராகனுக்குமே அந்த கயாட்டிக் சீக்கு போகணும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கனவாக இருந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு வரைக்கும். இவங்க எல்லாருமே அந்த இடத்துக்கு போய் ரீச் ஆகிட்டாங்க. எப்பவும் போல் நம்ம ஷாவ்தியன் சம்பவம் பண்ணுறாப்புல. சாரு பயங்கர வேகமாக போகிறாரு அந்த கயாட்டிக் கேட்டை தேடி. ஆனால் போகும்போதே ஒரு பெரிய மீன் அதை முழுங்குற மாதிரி வருது. ஐயோ என்னடா இவ்வளோ பெரிய மீனாக இருக்கே, ஓடுறான்னு சொல்லிட்டு ஓடுது. எங்கே ஓடுறது, அந்த மீன் நம்ம ஷாவ்தியனை பிடிச்சிட்டு முழுங்கலான்னு போகும்போது எப்பவும் போல் மாஸ்டர் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்ல அவன் மறுபடியும் என்ன பண்ணுறான், ஒரு எம்பரர் வெப்பனை கையில் எடுத்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ என்ன பிரச்சனைனா, அந்த மீனை பிடிச்சாச்சு,
ஆனா அந்த இடத்துல லைட்னிங் தாக்க ஆரம்பிக்குது. அந்த லேடி என்ன சொல்றா, இந்த கேயாட்டிக் கேட்டுக்கு எதிர்க்க எம்பரர் வெப்பன்ஸை பயன்படுத்தினா அது வந்து பனிஷ் பண்ணுமா. சரி போய் தொலைன்னு சொல்லிட்டு அந்த மீனை ரிலீஸ் பண்ணி விட்டான். ஷாவ்தியன் பாக்குது, ஆத்தாடி கொஞ்ச நேரத்தில் உயிர் போக பார்த்துச்சே, என்னடா அது அவ்வளோ பெரிய மீனா இருக்கே அப்படிங்குது. அந்த குட்டி பொண்ணு சொல்றா, ஷாவ்தியன் நீ ஏன் ரொம்ப அவசரப்படுற, நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு முன்னாடி தான் இருக்கு, அது எங்கேயும் ஓடிடாது அப்படிங்கிறா. இது என்ன சொல்லுது, இல்ல இல்ல நான் மாஸ்டருக்காக வழி இருக்கான்னு பார்க்க போனேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்குது. எல்லாம் சிரிக்கிறாங்க. இந்த பொண்ணு பார்க்குறா, என்னடா இந்த பறவை யங் மாஸ்டர் கிட்ட போயிட்டு பயங்கரமாக பேசி பேசி எல்லா வேலையும் வாங்கிக்குதே அப்படிங்கிற மாதிரி பார்க்குறா. இப்போ நம்ம பறவை இந்த பொண்ணுகிட்ட வந்து கேட்குது, சிஸ்டர் அப்படி எத்தனை பீஸ்ட் தான் இருக்குது உள்ளுக்குள்ளே அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவ பெரிய லிஸ்ட்டே போடுறா. இவன் என்ன சொல்கிறா, கவுண்ட்லெஸ் பீஸ்ட் இருக்குது அப்படிங்கிறா. சரியா போச்சு போ, அப்போ எப்படி தான் நம்ம பிரிட்ஜை கிராஸ் பண்ணுறது, எம்பரர் வெப்பனும் பயன்படுத்தக்கூடாது, அப்போ எப்படி போகிறது அப்படின்னு கேட்குது. நம்ம ஹீரோவுமே அதே தான் கேட்குறான், அப்போ எப்படி கிராஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்குறான். அவன் என்ன சொல்கிறா, பீஸ்டெல்லாம் எப்போ வந்து டீப் ஸ்லீப்பில் இருக்கோ அப்போ தான் கிராஸ் பண்ணணும் அப்படிங்கிறா. விளங்கிச்சு, இது எப்போ தூங்கிட்டு இருக்கு நமக்கு எப்படி தெரியும், கீழே வந்து சென்ஸ் பண்ணியும் பார்க்க முடியல, ஒரு பிளாக் மாதிரி இருக்குது, என்னடா பண்ணுறதுன்னு தெரியாம முழிக்கிறாங்க. ஒரு பொண்ணு என்ன சொல்கிறா, அப்போ நம்ம ஒரு பிரிட்ஜாக அப்படியே நடந்தே கிராஸ் பண்ணலாமா அப்படிங்கிறா. அவங்க என்ன சொல்கிறாங்க, 3 மாதத்துக்கு மேலே அந்த ஹெவன்லி வில் இங்கே யாரையுமே விடாதான், பனிஷ் பண்ண ஆரம்பிச்சிருமா. இது ஒரு பிரச்சனையா, சரி என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது நம்ம ஹீரோவுக்கு உள்ள அந்த டிராகன் இருக்குல்ல, அதாவது டிராகன் ஃபிஷ்ஷு, அது சொல்லுது, மாஸ்டர் நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்குது. ஏன்னா இவருமே வந்து கேயாஸ் பீஸ்ட் தானே, நான் வந்து அந்த பீஸ்டெல்லாம் என்ன நிலமையில இருக்குன்னு பார்த்து சொல்கிறேன், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்குது. அவன் கேட்குறான், உன்னால் முடியுமா அப்படின்னு கேட்குறான். கண்டிப்பாக முடியும் மாஸ்டர், நான் வந்து கேயாஸ் பீஸ்ட் தானே, இது வந்து எனக்கு ஆக்சுவலாக வீட்டுக்கு திரும்ப போகிற மாதிரி தான், வேறு எதுவுமே கிடையாது அப்படிங்குது. நம்ம டிராகன் என்ன சொல்லுதுன்னா, இந்த டிராகன் ஃபிஷ்ஷுக்கும் இந்த ஒரு இடத்துக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது, அதனால தான் இது வந்து இந்த இடத்தோட ரொம்ப க்ளோஸாக ஃபீல் பண்ணுது, போய் ட்ரை பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. இவனவே பார்க்குறான், சரி ஓகே போய் ட்ரை பண்ணி பாரு அப்படிங்கிறான். இது வெளியில் வரும்போதே நம்ம பறவையை பயன்படுத்தி தான் வெளியிலே வருது. நம்ம பறவை பார்க்குது, ஆஹா இப்படியே போனால் என்னுடைய இடத்துக்கு பிரச்சனை வந்துடும் போல தெரியுதுன்னு சொல்லிட்டு அது ஏதோ கிட்ட போகலான்னு பார்க்குது. ஆனால் சரியான அடி வாங்கிடுது. இந்த டிராகன் ஃபிஷ் என்ன சொல்லுது, மாஸ்டர் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, பீஸ்ட்லாம் என்ன நிலையில் இருக்குன்னு நான் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வேகமாக போதுங்க. ஆனால் போய் அது என்ன வேலை பண்ண போகுதுன்னு மட்டும் பாருங்க. சார் உள்ளுக்குள்ளே போகும்போதே இங்கே இருக்க எனர்ஜி வந்து ரொம்ப டென்ஸாக இருக்கான். அடடா நம்ம வீட்டை விட இந்த இடம் பயங்கரமாக இருக்கே, இங்கே இருக்க எனர்ஜி நான் அப்சர்வ் பண்ணனா என்னோட 60% ஆஃப் த இன்ஜுரிஸ் எல்லாமே ஹீல் ஆகிடுமேன்னு சொல்லிட்டு லபக்கு நாங்கள் இருக்க எனர்ஜி எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. இது எல்லாத்தையுமே ஏதோ பெரிய பீஸ்ட் ஒன்று பார்த்துக்கிட்டே இருக்குங்க. இது எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி முடிச்சுட்டு ஒரு ஏப்பத்தை விட்டுட்டு அங்கே சோர்ஸ் எனர்ஜி இருக்குது, சார் அதையும் பார்க்குறாரு. அடடா இதை நான் ரிஃபைன் பண்ணிட்டேன், நான் சுப்ரீம் ரெல்முக்கும் போயிடுவேனே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருந்தா அது ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்குமா. கீழே இருந்து ஏகப்பட்ட எனர்ஜி அப்படிங்கிறது ஆக்டிவேட் ஆகுது. மேலே இருக்கவங்களாம் பதறி போகிறாங்க, ஐயோ என் சோலே உடஞ்சிருமே அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. நம்ம ஹீரோ காப்பாற்றி விடுறான். இப்போ இவங்களுக்கு கேள்வி என்னன்னா, கீழே ஏன் இவ்வளோ மூவ்மெண்ட் இருக்கு, அந்த டிராகன் ஃபிஷ் ஸ்டார் பீஸ்ட் எல்லாத்தையும் எழுப்பி விட்டுடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இவங்க எல்லாருமே அப்படியே உத்து பார்க்குறாங்கல்ல, அந்த டிராகன் ஃபிஷ்ஷுக்கு அது சென்ஸ் ஆகுது போல, என்னடா எல்லாரும் நம்ம முறைச்சு பார்க்குற மாதிரி இருக்கே அப்படின்ட்டு, ஆத்தாடி எனர்ஜி அப்சர்வ் பண்ணுறதுல வந்த வேலையை மறந்துட்டேனே அப்படிங்குது. இப்போ அந்த சோர்ஸ் எனர்ஜி இருக்குல்ல, அது வந்து இந்த டிராகன் ஃபிஷ்ஷை துரத்திட்டே வருதுங்க. அதுவுமே இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்கு. ஒரு கட்டத்தில் ஓடி போய் பார்த்தா அங்கே யாரோ இருக்காங்க. இது என்ன சொல்லுது, நான் கரெக்டாக தான் நினச்சேன் ஆன்செஸ்டர், நான் வந்து திரும்ப வந்துட்டேன், உங்களோட கிராண்ட்சன் திரும்ப வந்துட்டேன் அப்படிங்குது. ஸோ இதுக்கு மேலே என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங், டேக் கேர், பை.